அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: இந்த மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபாய் பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி இந்த திட்டத்திற்கான 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை 9 தவணைகள் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் 10வது தவணை இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஜூன் 15 மற்றும் ஜூலை 20ஆம் தேதி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 23 மற்றும் ஆகஸ்ட் 4இல் ஊழியர்கள் பணிபுரிந்ததால் அதனை ஈடு செய்ய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 15 மற்றும் ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமைகளில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 12ஆம் வகுப்பு மறுகூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் முடிவுகள் ஜூன் 18இல் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. +2 துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்த தனி தேர்வர்கள் ஜூன் 19ஆம் தேதி முதல் நுழைவுச்சீட்டு பெறலாம் என தேர்வுகள் இயக்கம் கூறியுள்ளது. நான்காவது அறிவிப்பு: நிபந்தனையின்றி PF பணத்தை முன்பணமாக எடுப்பதற்கான சலுகை இனி கிடையாது என அறிவித்துள்ளது. கொரோனா காலகட்டத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இந்த சலுகை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இனி திருமணம், உயர்கல்வி, வீடு கட்டுமானம் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டுமே முன்பணம் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் முதல் முறையாக ராமநாதபுரத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் அரசு பஸ்கள். இதனால் எரிபொருள் செலவு குறைவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுதலும் தவிர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களிடையே இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: KCC தொகைகளை எடுக்க விவசாயிகள் வங்கிகளுக்கு செல்லாமல் அனுமதிக்கும் கிசான் டிஜிட்டல் கிரெடிட் கார்டை வரும் 18ஆம் தேதி பிரதமர் மோடி அறிமுகப்படுத்த உள்ளார். ஏழாவது அறிவிப்பு: 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழகத்தில் 7200 புதிய பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 46%லிருந்து 50% உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: பத்திரப்பதிவு முடிந்த நாளிலேயே பொதுமக்களுக்கு ஆவணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என அமைச்சரான மூர்த்தி அறிவுறுத்தல் விடுத்தார். மேலும் சார் பதிவாளர்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளான வில்லங்கச் சான்று வழங்குதல், சான்றிதழ் நகல்கள் வழங்குதல் ஆகியவற்றை குறித்த காலத்திற்குள் பொதுமக்களை அலைக்கழிக்காமல் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணியாற்றக்கூடிய மருத்துவர், தனியார் நிறுவனத்தினர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கும் விரும்புபவர்கள் awards.dn.government.in என்ற வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ள படிவத்தில் விவரங்களை பதிவு செய்தும் விவரங்களை இணைத்தும் 5/7/2024க்குள் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: சென்னை நந்தனம் அரசு ஆண்கள் கலைக்கல்லூரியை இருபாலர் பயிலும் கல்லூரியாக மாற்றி உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு கலைக்கல்லூரி நந்தனம் எனவும் பெயர் மாற்றம் செய்து அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. 2020-25ஆம் கல்வியாண்டில் அதிகரிக்கும் மாணவர் சேர்க்கை மற்றும் மாணவியர் பயன்படையும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: மாநகர போக்குவரத்து கழகத்தில் 2024-25ஆம் ஆண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். 1 வருட தொழில் பழகுனர் பயிற்சி பெற பொறியியல் பட்டம், பட்டய படிப்புகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். 20, 21, 22, 23ஆம் ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாடு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு: 80 வயதிற்கு மேற்பட்டவர்களை ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என வலியுறுத்தக்கூடாது என்று உணவுத்துறை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. 80 வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டதாக செய்தி வெளியான நிலையில் இவ்வாறு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 14வது அறிவிப்பு:
திருக்குறுங்குடி நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல கடந்த 7ஆம் தேதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. நம்பி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள் சென்று வழிபடுமாறு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கையும் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் வனத்துறை எச்சரித்துள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.